Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 55வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குன்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்களுக்கு இடையில தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, வருதா மேட்ச் என்னைக்கு நடக்குது, எங்கே நடக்குதுன்னு டீட்டெயில் வந்து பார்ப்போம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. ஓகே, இப்போ அடுத்து நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் பிச்சோட ரிப்போர்ட் முக்கியம், பிச்சு எதுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுறீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்குங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5,448 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். இதே மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 302 ரூபா சேவிங்ஸ் வருங்க. ஏன்னா மற்ற ஆப்பில் கிட்டத்தட்ட நீங்கள் 5,750 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பில் 5,448 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் 5+1 ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காமனாக எல்லா ஆப்லையும் பார்த்தீங்கன்னா 10+1 அண்ட் 7+4 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5+1 ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு டீம்லேருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்லேருந்து ஒரு ஆளும் பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் பே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் 10+1 இருக்குது. அதர் ஆப்ஷன் நிறையா இருக்குது. முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி GSTங்கிறத அவங்க வந்து பிடிக்கிறதே கிடையாது. ஸோ மறக்காமல் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கூட வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 2 டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ மும்பையோட பிளேயிங் லெவலில் இஷான் கிஷான், நவன்தாரி, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, கோட்ஸே, பியூத் சாவ்லா, பும்ரா, துசாரா அண்ட் இம்பாக்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து இருக்காருங்க. இப்போ அடுத்ததாக சன்ரைசர்ஸோட பிளேயிங் லெவலில் யார் இருக்கான்னு பார்ப்போம். சன்ரைசர்ஸ் பிளேயிங் லெவலில் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, ஆண்ட்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத், சவாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மார்க்கஸ் ஜான்சன், டி நடராஜன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக உனாகட் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து இருக்காருங்க. ஓகே, அடுத்தது 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் 1 by 1 வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மும்பையோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 31ங்கிறத ஆவரேஜாக வச்சிருக்காரு. இதில் வந்து 12 மேட்சை பிளே பண்ணி கிட்டத்தட்ட 376 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 36ங்கிறது ஆவரேஜாகவும் செகண்ட் இன்னிங்ஸில் 23ங்கிறத ஆவரேஜாக வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ வினோவை பொறுத்த வரைக்கும் 25ங்கிறது ஆவரேஜாக வச்சிருக்காரு. 31 மேட்சுக்கு 745 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுக்கு மேலே வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே 4 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வரை வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட போத் ரெண்டுலையுமே வினோவை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லையுமே நல்ல ஒரு ரெக்கார்டாக வச்சிருக்காரு. மஸ்டிவ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததான் நவன்தாரியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 30 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 30 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வினோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை பிளே பண்ணி 11 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ வினுவில் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 332 ரன் வச்சிருக்காரு. 19 மேட்சை பிளே பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 24ங்கிறது ஆவரேஜாகவும் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணும்போது 48ங்கிறது ஆவரேஜாகவும் வச்சிருக்காருங்க. ஸோ ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 40ங்கிறது ஆவரேஜாக வச்சிருக்காரு. 47 மேட்ச் பிளே பண்ணி 1391ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட வெனுவில் ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மே ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அடுத்ததா திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 109 ரன் வந்து அடிச்சிருக்காரு.
கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிற வந்து ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. இப்போ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 244 ரன் வந்து அடிச்சிருக்காரு 13 மேட்சை பிளே பண்ணி. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருக்கும்போது ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் 32 ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது மஸ்ட் இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ஹர்திக் பாண்டியாவோட ஹெட்வோட பொறுத்த வரைக்கும் 15 மேட்சை பிளே பண்ணி 198ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 6 விக்கெட் வரையும் எடுத்துக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்சுங்க பிளே பண்ணி 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் தான் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 112 ரன் அடிச்சிருக்காரு 12 மேட்சை பிளே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மேட்ச்ல மட்டும்தாங்க அந்த ஸ்கோர் வந்து 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு ஒரு மேட்ச் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா டிம் டேவிடை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 104 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 40+ ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல டிம் டேவிடுக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ஓகே, வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 மேட்சை பிளே பண்ணி 169 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ ரன்னுங்க வந்து அடிச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா வந்து ஒரு இதுவும் இல்லை. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அதுதான் ஹோட்ஸியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அதை வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெறும் பொறுத்த வரைக்கும் 5 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் வெனுவில் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருக்கும் போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 18 மேட்சை பிளே பண்ணி 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வரத வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 19 மேட்சை பிளே பண்ணி 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா 10 மேட்சுக்கு 9 விக்கெட்டும், 8 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வேர்ட் வெனுவை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அவரே எடுத்துட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 14 மேட்சை பிளே பண்ணி 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வேர்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டோம்னா 44 மேட்சை பிளே பண்ணி 54 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 25 மேட்சுக்கு 31 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 18 மேட்சுக்கு 23 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. போத் வெனுவை பொறுத்த வரைக்கும் 2லயுமே வந்து சூப்பரான ரெக்கார்ட் வந்துருக்காரு. மஸ்ட் ட்ரை பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா துஷாரா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல இருந்தாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெறும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா முகமது நபியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனுவை பொறுத்த வரைக்கும் 6 மேட்சை பிளே பண்ணி 60 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன் வரையும் எடுத்திருக்காருங்க. அடுத்ததா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 23ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 22 மேட்சை பிளே பண்ணி 435ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 26ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஹெட்வேர்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப கொஞ்சம் சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 35ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 84 மேட்சை பிளே பண்ணி 2441 ரன் வந்து கிட்டத்தட்ட பர்டிகுலர் பின்னில அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. கொஞ்சம் டிஃபரன்ஸை பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா சன்ரைசர்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸ் ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். இதுல வந்து டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 111ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த 2 மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண பார்த்தாங்க வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 2 மேட்சை பிளே பண்ணி 49 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ஸ்கோர் வந்திருக்கு. அது ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு 30+ ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த மேட்ச்ல ஒரு டிஃபரன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 8 மேட்சை பிளே பண்ணி 135ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் பிளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்ல தான் 63ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சை பிளே பண்ணி ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன்னுங்க வந்து அடிச்சிருக்காருங்க. இப்போ வெனுன்னு எடுத்துட்டோம்னா 5 மேட்சை பிளே பண்ணி 119ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சை பிளே பண்ணி கிட்டத்தட்ட 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவர் பேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா ஹண்ட்ரிக் கிளாசனை பொறுத்த வரைக்கும்
ஹெட் டு ஹெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 134ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல கணக்கா வச்சு ஒரு 30+ ரன்னுங்கிறது மேல ஆவரேஜா வந்து வச்சு எடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்திக்கும் ரெண்டுலயுமே ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 18 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனு பொறுத்திக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா சபாஸ் அகமது பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் எடுத்துக்காரு பிளஸ் 2 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து சபாஸ் அகமது வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 7 மேட்சை பிளே பண்ணி 108 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதுல பிளஸ் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலுமே போத் ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் இவருக்கு வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்தவரைக்கும் ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பெரிய எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா புவனேஸ்வர். ஓகேங்க, இப்போ அடுத்ததா புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 19 மேட்ச் பிளே பண்ணி 21 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 11 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுலயுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்தவரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க அவர் வந்து இருக்காரு. அடுத்ததா உனாகட் பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உனாகட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 15 மேட்சை பிளே பண்ணி 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிளே பண்ணும்போது 9 மேட்சுக்கு 11 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துட்டோம்னா 14 மேட்சை பிளே பண்ணி 15 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு இல்லை. அடுத்ததா நடராஜன் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்சுக்கு 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜான வந்து ஒரு ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனு இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் கம்பல்சரி வந்து எடுத்துடுறாருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து மார்க்கெட் சான்ஸரை பார்ப்போம். மார்க்கெட் சான்ஸரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 1 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு பிளஸ் 13 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 1 மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து பெருசாக எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. 1 மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. பவுலிங் ஆப்ஷன்ல எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை ஹெட் டு ஹெட்ல. ஸோ பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு பிளஸ் 160 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துட்டோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவில் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ண டிஃபரன்ஸ் இருக்கு, அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அடுத்ததா ராகுல் திரிபாட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 25ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 10 மேட்சை பிளே பண்ணி 227 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 2 மேட்ச்ல கிட்டத்தட்ட 45+ ரன்னிங் மேல வந்து எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5-6 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 50+ ரன்னிங் வந்து எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 286 ரன் வந்து எடுத்திருக்காரு 11 மேட்சை பிளே பண்ணி. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச், அதாவது 7 மேட்சுக்கு ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுக்கு மேல ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 50+ ரன் வந்து வச்சிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல வெனுவில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்தது அப்துல் சமாதை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 38 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் இருக்கு. வெனு தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்கு முன்னாடி வந்து ப்ளே பண்ண கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததான் பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்குங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ்ட 25 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் வந்திருக்காரு. புவனேஸ்வர் குமார்கிட்ட 14 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. நடராஜன்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 9 பாலுக்கு 17 ரன் தான் அடிச்சிருக்காரு. உனாகட் கிட்ட 9 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரோஹித் சர்மா அண்ட் நடராஜனுக்கு நிறைய பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ்ட 6 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் வந்திருக்காரு. 26 பாலுக்கு 22 ரன் தான் அடிச்சிருக்காரு. புவனேஸ்வர் குமார்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. நடராஜன்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. உனாகட் கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல இஷான் கிஷான் பேட் கமின்ஸ்க்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பேக் கமின்ஸ்ல 8 இன்னிங்ஸ்ல 2 முறை வைக்க இருந்திருக்காரு. 51 பாலுக்கு 60 ரன் வரைக்கும் தான் அடிச்சிருக்காரு. இதே புவனேஸ்வர் குமார்கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை வைக்க இருந்திருக்காரு. ஜனாசன் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வைக்க இருந்திருக்காரு. உனாட்கர் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அடுத்ததா திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 3 பாலுக்கு 7 ரன் வரைக்கும் தான் அடிச்சிருக்காரு. பேக் கமின்ஸ்ல 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 13 பாலுக்கு 21 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் திலக் வர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 8 பாலுக்கு 5 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. பியூஷ் சாவ்லா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. பும்ரா கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா சர்மா அண்ட் புவனேஸ்வர் குமார் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்களுக்கு இடையில பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 38 பாலுக்கு 56 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இது பும்ரா கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. கோல்ட்ஸி கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா ஹென்ரிக் கிளாசன், அடுத்ததா ஆடம் மார்க்கம் பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. டிராவிஸ் ஹெட் கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்துட்டாரு. பும்ரா கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. மோஸ்ட்லி டிராவிஸ் ஹெட் பவுல் பண்ணாருன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஆடம் மார்க்கமுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்தது ஹென்ரிக் கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாட்ட 9 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. பியூஷ் சாவ்லா கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. கோட்ஸி கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 13 பாலுக்கு 19 ரன் தான் வந்து எடுத்திருக்காரு. பும்ரா கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 32 பாலுக்கு 41 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோட்ஸி அண்ட் ஹென்ரிக் கிளாசனுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஒரு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் யாருக்கு என்ன பார்த்துட்டோம். அடுத்த பிளேயர் பேட்டில் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சேஃபா ட்ரை பண்ணும்போது கேப்டன் யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபா ட்ரை பண்ணும்போது இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் இவங்க 3 பேர்ல இருந்து யாராவது 2 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சும்மா லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே நீங்க ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னு பட்சத்துல சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, டி நடராஜன் அண்ட் பேட் கமின்ஸ் இவங்க 5 பேர்ல இருந்து யாராச்சும் 2 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கத்துக்கிட்டு இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.